அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு ஸ்ரீலங்காவில் மோஸ்ட்லி ஃபேமஸான ஒரு ஃபுட் தான் இந்த கொக்கனட் ரொட்டி, பொல் ரொட்டி. அது செய்யறதுக்கு நான் 1 kg கோதுமை மா எடுத்திருக்கு. இது நான் கொஞ்சம் அந்த கொக்கனட் ரொட்டி வண்டதுக்கு அதில் நான் ஒனியனும் சில்லியும் எடிஷனலாக ஆட் பண்ண போகிறேன். ஒனியனும் சில்லியும் கறி லீஃபும். அதுக்கு நான் மீடியம் சைஸ் ஒனியன் 2 எடுத்திருக்கு. சரியா, அதோட 5 சில்லி எடுத்திருக்கு. அதோட கொஞ்சம் கறி லீஃப் கட் பண்ணி வச்சுருக்கு. இதை நான் ஆட் பண்ண போகிறேன் அந்த கொக்கனட் ரொட்டியோடு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுமெண்டு நான் அந்த கொக்கனட் ரொட்டிக்கு இதில் அந்த ஒனியனையும் சில்லியையும் கறி லீஃபையும் ஆட் பண்ணியிருக்கு. சரி, அதோட தேங்காய். இது ட்ரை கொக்கனட் ஆல்மோஸ்ட் 500 கிராம் மாதிரி எடுத்திருக்கு. அதையும் ஆட் பண்ணினதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி சோல்ட்டும் உங்களுக்கு தேவையான அளவு செக் பண்ணி ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 1 kgக்கு ஒரு 7 ரொட்டி பண்ணலாம். 7 பொல் ரொட்டி மீடியம் சைஸ் பண்ணலாம். சரியா, 7 இது ரொட்டி மாதிரி பண்ணலாம். ஒரு 1 kg ஃப்ளாக்கு ஒரு ஃபேனில் கொஞ்சம் ஆயிலை ஊற்றி கொஞ்சம் ஹீட் ஆகிறதுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்கிற ரொட்டியை அதில் போட்டு 2 சைட்டும் நல்லா ஒரு ரொம்ப ஹீட் ஆகவும் இல்லாமல் ஒரு மீடியம் மாதிரி நல்லா ஹீட் ஆகணும். உங்களுக்கு பார்த்தா விளங்கும் 2 சைடும் நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் மாதிரி வரும். இது ஆல்ரெடி நான் ஒனியன் சில்லி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதால கறி நார்மலாக தேவையில்லை. சும்மா சாப்பிடலாம் கறி இல்லாமல். உங்களுக்கு பார்த்தா விளங்கும். இது மோஸ்ட்லி ஸ்ரீலங்காவில் ஃபேமஸ். சரியா, பாருங்கள் எப்படி வந்திருக்கண்டு. சரியா, நான் ஆல்ரெடி கறி ரெடியாக வச்சுருக்கு. அதோட ரொட்டியும் ரெடி ஆகியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வேறொரு டிஷ்ஷோடு பார்க்கலாம். ஓகே, கண்டிப்பாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் ஒன்று தாங்க. சரியா, ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.